நிஃப்டி பார்க்கும்போது 78 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 26,250 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 106 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 60,044 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து சென்சஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 1 o'clock வரையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் வந்து இருந்தது. 1 o'clock அப்புறம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. ஓகே, இப்போது இந்த ஃபாலுக்கான ரீசன் என்ன? ஏன்னா இப்போ லாஸ்ட் சாட்டர்டே பார்க்கும்போது யூஎஸ் வெனிசுலா மேலே வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க சொன்ன ஒரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் வந்து அவங்க வெனிசுலாவிலேருந்து ட்ரக்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. இது வந்து நாங்கள் நிறைய தடவை வார்ன் பண்ணோம், பட் ஸ்டில் இது வந்து கண்டினியூ ஆகிறதுனால நாங்கள் வந்து இந்த ஆக்ஷன் வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம்னு சொல்லி யூஎஸ் சைட்லேருந்து அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக வந்து இதுதான் ரீசனாக அப்படின்னா நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போது இதோட இம்பேக்ட் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து இருக்குமா? அதே டைமில் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்கும், டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வெனிசுலான்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களோட மெயின் இது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். அப்போது க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட், ஃபஸ்ட் இம்பேக்ட் ஆச்சு நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயிலில் தான் வந்து மேஜராக வந்து அதோட இம்பேக்ட் இருக்கும். இப்போ வார் டென்ஷன் அது வந்தாலும் கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயிலில் இம்பாக்ட் இருக்கும். அப்போது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சார்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சார்ட் அனலிஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போது ரிசர்ச் அனலிஸ்ட்டில் அவங்க ஷேர் பண்ணுற விஷயம் வந்து இப்போது க்ரூட் ஆயில், இப்போ வெனிசுலா கிட்ட வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ எல்லாருமே வரது வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இப்போது சவுதி அரேபியா, இவங்ககிட்ட தான் வந்து ஆயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நினைப்போம். பட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெனிசுலா தான். ஏன்னா இப்போது சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 267 பில்லியன் பேரல்ஸ் தான் வந்து அவங்ககிட்ட ரிசர்வ் இருக்குது. பட் நீங்கள் வெனிசுலா பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து 300 பில்லியன் பேரல்ஸ் கிட்ட வந்து அவங்க ரிசர்வ் இருக்குது. இப்போது க்ரூட் ஆயில் பார்க்கும்போது இது வந்து 3 கேட்டகரியாக வந்து பிரிப்பாங்க. இப்போ லைட், மீடியம், அதுக்கப்புறம் வந்து ஹெவின்னு சொல்லிட்டு. இப்போது வெனிசுலா கிட்ட பார்க்கும்போது அவங்ககிட்ட ஹெவி கேட்டகரி வந்து ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட் கேட்டகரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு டிமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35% வந்து டிமாண்ட் இருக்கும். மீடியம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் டிமாண்ட், அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஹெவியில் இருந்து ஒரு ஸ்டேஜாக வந்து அந்த பியூரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கோர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி அந்த க்ரூட் ஆயில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கோர் அதிகமாக இருக்குது. அப்போது யூஎஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த டைப் ஆஃப் க்ரூட் ஆயிலில் வந்து டிபெண்டன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து ஹெவி கேட்டகரி தான் வந்து அவங்க டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது அவங்க ஹெவி கேட்டகரி தான் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸும் பார்த்தீங்கன்னா வெனிசுலாக்கிட்டேயும் வந்து அவங்க ஹெவி க்ரூட் ஆயில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தாலும் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் இப்போது இந்தியா பார்க்கும்போது முன்னாடி நம்ம வந்து ஆயில் நம்ம வெனிசுலா கிட்ட வந்து நிறைய இம்போர்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மேஜர் இப்போது நம்ம மேஜராக வந்து எந்த கண்ட்ரிக்கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதனால் இதோட இம்பேக்ட் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பெருசாக இருக்காது. பட் நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயில்னு வரும்போது இதோட இம்பேக்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் இப்போது அனலிஸ்ட் அவங்க சொல்கிற ஒரு விஷயம், இவங்க வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் மேலே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஒரு மெயின் ரீசன் சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரேட் டீல்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க ரஷ்யா அதுக்கப்புறம் வந்து சைனா கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லி இப்போ யூஎஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ்க்கு வந்து பிடிக்காத 2 கண்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனா அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா. பட் இவங்க பார்க்கும்போது சைனா ரஷ்யா கிட்ட வந்து இப்போ இந்த ஆயில் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் வந்து இது ரிலேட்டடாக வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இவங்க இப்போ இந்த கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெனிசுலாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து சைனா யூஎஸை வந்து பீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க இது வந்து இப்படியே வந்து கண்டினியூ ஆக நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போது 2 மெயின் ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், ரெண்டாவது வந்து இப்போ ரஷ்யா சைனா வந்து இப்போ வெனிசுலாவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது பிஸ்னஸ் அவங்க இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து அடுத்த லெவல்ஸ்க்கு வந்து கொண்டு போகிறது. இதுதான் வந்து மேஜரான ரீசன் இவங்க வந்து அட்டாக் பண்ணது. இப்போது நிறைய அப்டேட்ஸ் வருது. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் கண்ட்ரி பார்க்கும்போது மெக்சிகோலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போது இதோட இம்பேக்ட் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் இப்போ வந்து கரண்ட்டாக எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லி
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துலாம். ஏன்னா நிஃப்டி வந்து பார்க்கும்போது இந்த வீக் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே நெகட்டிவில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போது நிஃப்டி நம்ம முன்னாடி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 26,200 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,000 ஒரு 350 அந்த ரேஞ்ச் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த 26,350 ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் மார்க்கெட் இப்போ அந்த இடத்துல தான் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு பையிங் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 26,350 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பி நம்மளுக்கு வந்து அடுத்த ஹைட்ஸ் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து அடுத்த பையிங் போகிறது சேஃப். ஏன்னா இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது கரண்ட்டாக வந்து இப்போது நிஃப்டி வந்து என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனது தான் அடுத்த ஒரு மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரையும் இங்கே திரும்பி ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா திரும்ப வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்போது பையிங் வந்து நிஃப்டியில் வந்து இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பையிங் போகிறது சேஃப். அதனால் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா சைட்வேஸில் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்டிங் சைட்லேயே வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போது கீழே வந்தாலும் செல்லிங் வந்து கரெக்ஷன் தான், ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பை. அப்போது கரெக்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறது வந்து சேஃப். அப்போது நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எங்கே வரையும் போகும்னு சொல்லி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் சும்மா நான் இதுவாக கட்டுறேன் லெவல்ஸ். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 26,700 ஒரு 350 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,700 வரையும் நம்ம வந்து நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டி ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தேன். இதை நான் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபால் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்து. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து கரண்ட்டாக என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நிஃப்டி வந்து பார்க்கும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இதே இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகுது. அந்த 60,120 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோடய லாஸ்ட் இதுலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு அந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 2,500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க அது லெவல்ஸ் எப்படி சொன்னீங்க 2,500 பாயிண்ட்ஸ் போகும்னு சொல்லி. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் இதில் நான் காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனது ரீசன்னு சொல்லி பார்த்து எப்பயும் நான் சொல்கிற ஒரு விஷயம், மார்க்கெட்டில் வந்து மேலே போகிறதுக்கும் சரி கீழே வரத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சார்ட்டில் ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களாலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். அப்போது இந்த இடத்துல செல் ஆக போகுதுன்னு சொல்லி இதையும் நம்ம முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணியிருக்கலாமான்னா கண்டிப்பாக வந்து இதையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ பையிங் போவோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் ஆக்ட் ஆகும் இந்த இடம். அப்போது இந்த வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அரௌண்ட் ஒரு 62,000 கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 61,900 ஒரு ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா ஒரு 62,000
அப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் சொன்னேன், ஒரு சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே வந்து அரௌண்ட் ஒரு 2500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த ட்ரெண்ட் லைன் இப்போது 5th இருக்கும், இன்னொரு 15 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. அப்போ இது நெக்ஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் செஷனில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து சொன்னேன், இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து அரௌண்ட் ஒரு 2500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி. அதனால் இது சும்மா ஒரு லக்கில் வந்து 2500 போகும், 3000 பாயிண்ட்ஸ் போகும், அது மாதிரில ரீசன் இருக்குது. ஏன்னா இங்கே இப்போ ஃபார்ம் ஆகிற அந்த பேட்டர்ன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் வந்து அனலைஸ் பண்ணேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டூல்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இப்போ ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஒரு ஃபிபனாக்கி இருக்கட்டும், இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது மாதிரி பேட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரை பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த ட்ரை பேட்டர்னோட கம்ப்ளீஷன் எது வரையும் போகும், எங்கே இந்த மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், அப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் சார்ட்டில் இருக்குது. அது ஒரு இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது கடைசியாக வந்து நமக்கு ஒரு அவுட்புட் வரும். அது பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ட்ரெண்ட் லைனில் இருக்குது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 61,900 இந்த ரேஞ்ச் வந்து பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அந்த அட்டாக் பேஸ் பண்ணிவிட்டு க்ரூட் ஆயிலில் தான் வந்து நம்மளுக்கு மேஜராக இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ க்ரூட் ஆயில் வந்து கரண்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப நாளாக வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு செல்லிங்கில் ஒரு சைட் பேஸ்குள்ளே வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து நான் ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி வந்து க்ரூட் ஆயில் பற்றி ஒரு வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஒரு அனலைஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ குரூப்லேயும் நான் இதை போட்டிருப்பேன். இப்போ க்ரூட் ஆயில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இது வரையும் ட்ரேட் ஆகுது. அப்போ இது நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போகிறதுக்கு தான் வந்து இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ க்ரூட் ஆயில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு நல்ல ஒரு பூம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சைட்வேஸ், அப்போது இந்த சப்போர்ட் இங்கே ரிவர்சல் ஆனால் தான் பையிங் போகும். ரிவர்சல் ஆகாமல் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் பார்க்கும்போது கரண்ட்டாக இது வந்து நமக்கு வந்து செல்லிங்கில் இருக்குது, இது பையிங்கில் கிடையாது. அதனால் இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் பையிங் போகிறது சேஃப். அதான் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது சைட்வேஸ் ஜஸ்ட் வீக்லி சார்ட் ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே இருக்க ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு அக்டோபர் மந்த்லேருந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு $9 கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் இதோட இம்பேக்ட் என்னை பொறுத்தவரையும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து பெருசாக இம்பேக்ட் இருக்காது. பட் இம்பேக்ட் இருந்தால் நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயிலில் இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இம்பேக்ட் இருக்கிறது முன்னாடியே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனில் பிரேக் அவுட்டாக வந்து காமிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மொமெண்டமே வந்து கொடுக்கும். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளாக வந்து எடுத்து காட்டுறேன். எப்படி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் ஒரு நியூஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.